என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், ஏன்டா நம்ம இருக்கோம், எது எடுத்தாலும் தோல்வியாக போகுது, நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன முயற்சி பண்ணாலுமே அது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ. தான் லைஃப் ஃபுல்லாகவே வெறும் தோல்வியை மட்டும் பார்த்துட்டு தன்னுடைய இறுதி கட்டத்தில் தன்னுடைய 73 வயசில் ஒரு வெற்றி அடைஞ்சு அதுவும் 90 வயசு வரைக்கும் ராஜா வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். லோனால்ட் சாண்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஎஃப்சியோடைய ஃபவுண்டர். இந்த கேஎஃப்சி எப்படி உருவாச்சு, இந்த கேஎஃப்சி எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லோனால்ட் சாண்டர்ஸ் 1890 1890 இவர் இந்தியானால பிறக்கிறாரு. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இவருக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. அப்போ இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காகவும் இவங்க அம்மாவுக்கு சில உடம்புல இஷ்யூஸ் இருக்கிறனாலும் இவர் படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு குக்கிங்கை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தங்கச்சி தம்பி மட்டும்தான் படிக்கிறாங்க, இவர் படிக்கலை. அப்போ என்ன, அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து குக்கிங் பண்ணையில் கூட இருந்து உதவி பண்ணுறாரு. அவங்க குக்கரில் எப்படி ஒரு சிம்பிள் டிஷ்ஷை ஒரு சிம்பிளான டிஷ்ஷை எவ்வளோ டெலிஷியஸாக செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டே அவ்வளோ சுவையான ஒரு பொருளை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூலமாக கற்றுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட சின்ன வயசு வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் குதிரை வண்டிக்கு குதிரை வண்டியெலாம் அப்போ இருக்கும்ல, அந்த வண்டிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்ருக்காரு. பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்ருக்கையில் அவருக்கு திருமணமும் ஆகுது. அவருக்கு மேரேஜ் ஆகி மேரேஜ் லைஃப் லீட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கண்டக்டர் வேலை பார்க்கல, கண்டக்டர் வேலையில் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு அந்தளவுக்கு வருமானமும் அவருக்கு பத்தலை. ஸோ அந்த கண்டக்டர் வேலையை விடுறாரு. கண்டக்டர் வேலையை விட்டதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் கூலி வேலை பார்க்குறாரு. கூலி வேலைன்னா அந்த பெட்டி தூக்குறது, அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிறது, டிக்கெட் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்துருது. குழந்தை பெற்ற உடனே என்னென்னா அவருக்கு ஃபயர் இன்ஜின் சம்மந்தமாக ஒரு வேலை கிடச்சிருது. அந்த வேலை போய்கிட்டு இருக்கையில் அந்த வேலையில் இவருக்கு நெருப்பு பட்ட உடனே கொஞ்சம் லாங் லீவ் அதிகமாகவே எடுத்துடுறாரு. எடுத்த உடனே என்னென்னா இவங்க அந்த கம்பெனியில் வேலை பார்க்கையில் இவ்வளோ லீவ் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து இவரை தூக்கிடுறாங்க. ஸோ ஒய்ஃப் இப்படி 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இவருக்கு திருமண வாழ்க்கை அதோட அடியாயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, சரி நம்ம மிலிட்ரியில் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி மிலிட்ரியில் போய் சேர்றார். அங்கே சேர்ந்தா இவர் படிக்கலைன்னு குத்தி காமிச்சிட்டு இவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. சரி நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு லா படிக்கிறார். லா படித்து கொஞ்ச நாள் வேலை போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்னென்னா நிறைய லா படிக்கிறதுனால நிறைய பேர் தப்பான விஷயங்கள், நிறைய ஊழல், லஞ்சம், நிறைய பொய் சொல்கிறாங்க. ஸோ இவர் ரொம்ப நேர்மையான நல்லவர். ஸோ இவருடைய அந்த குணத்துக்கும் அந்த இடத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, செட் ஆகலை. சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு இது பிடிக்கல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்படி பேசல, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை துரத்தி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாரு. ஓகே, நல்லா சம்பாதிச்சிடலாம்ல. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கல அங்கே நிறைய பொய் சொல்லணும், அதாவது நிறைய கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லணும். ஸோ இவர் கொஞ்சம் நேர்மை, ஒழுக்கம், நீதி கட்டுப்பாடும் உள்ள ஆளுனால அவருக்கு அது செட் ஆகலை. அதனால அந்த வேலையும் விட்டுடுறாரு. அந்த கம்பெனியில் அவர் 3 வருஷம் வேலை பார்த்தார். அந்த 3 வருஷம் வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசு ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு போட்டு வாங்குறாரு. ஒரு பெரிய போட்டு வாங்கி அதை நல்லா ஓட்டிக்கிட்டு போகிறாரு. ஓட்டிக்கிட்டு போகையில் வியாபாரம் சூடு பிடிக்குது. அந்த ரிவரில் இருந்து, அதாவது அந்த லேக் மாதிரி இருக்கும்ல, அந்த லேக்லேருந்து இந்த லேக்கை அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அவங்கள இங்கேருந்து இங்கே மாற்றி விடுறது, அவ்வளோதான். ஹைவே பாலம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஹைவே ரோடு அப்போ கட்டுறாங்க. அப்போ ஹைவே ரோடு கட்டையில் எல்லாரும் கீழே போகிறத விட மேலே ஈஸியாக போயிடலாம் சொல்லிவிட்டு அவருக்கு அந்த பிஸ்னஸும் அடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா போட்டை விற்றுடுறாரு. போட்டை விற்றதுக்கப்புறம் அந்த போட்டை விற்ற காசு இருக்குல்ல, அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. மார்க்கெட்டிங்னா லேம்ப் விற்கிறேன். அப்போல்லாம் என்னென்னா அந்த லேம்ப் இருக்கும்ல, லைட் லேம்ப் சொல்லுவாங்கல்ல, அப்போ இவரே பண்ணி அந்த மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா விற்கிறார். நல்லா வியாபாரம் ஆகுது. ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னா புது மாடல் ஒன்று வருது. அதாவது இவர் என்னென்னா ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் பழைய மாடலாக இருந்துச்சு.
அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா புது மாடலில் கொண்டு வராங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் இவருக்கு அடியாகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் போய் வேலை பார்க்குறாரு. பெட்ரோல் பேங்க்கில் போய் வேலை பார்த்துட்ருக்கையில் அந்த இவருடைய விசுவாசம், இவரோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி போய் அவங்க முதலாளி வந்து இவர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு டயர் பிஸ்னஸ்ஸு, ஒரு டயர் கடை மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு மரியாதை கூடுது, எல்லோரும் இவர் அவ்வளோ இதாக பேசப்படுறாங்க. அந்த கம்பெனிலேயே இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறார். ஸோ அப்போ அந்த விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கையில் ஒரு பெரிய இடி விழுகுது. அந்த ஓனர் இறந்து போகிறாரு. அப்போ அவரோட மகனுக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஈகோ கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகல, நீ வந்து இந்த கம்பெனியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட இவர் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுறாரு. சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் போய் 10 பாத்திரம் கழுவுற வேலை இருந்ததுக்கப்புறமா பசி என்ன செய்கிறது, ஒரு ஹோட்டலில் போய் 10 பாத்திரம் கழுவி பொழைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போய் 10 பாத்திரம் கழுவி வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டே இருக்கல 2ஆம் உலகப் போர் வருது. செகண்ட் வார் வரையில் இவர் என்ன பண்ணுறது, அப்போ வந்து ரொம்ப டைட்டான சூழ்நிலை, யாராவது ஒரு ஆட்களை வந்து நம்ம வெளியாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லல. அந்த இதுலேயே வயசானவர்னால் இவர் தான். இவருக்கு அப்போ 65 வயசு. ஸோ நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டு போங்க அப்படி சொல்லிவிட்டு இவருக்கு பென்ஷன் பணம் கொடுத்து வெளியாக்கிடுறாங்க. இவர் கையில் வெறும் $105 தான் கொடுக்குறாங்க. இந்த $105 கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன எடுத்தாலும் தோல்வியாகுதே, நம்ம எதுக்குடா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு, எது எடுத்தாலும் தோல்வி, நம்ம லைஃபே போச்சு, கொண்டாட்டி போயிட்டா, எல்லாம் போயிடுச்சு, நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நம்ம சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி யோசிச்சிட்டே இருக்கையில் சரி நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம அம்மாவுடைய கையால் ஏதாவது சாப்பிடணும், ஏன்னா அவருக்கு அம்மா சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும். அப்போ வந்து அம்மா இல்லை, அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா கையில் சாப்பிட்னா அம்மா இல்லை, அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி நம்ம அம்மாவோட ரெசிபியை நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குக்கர் எடுக்கிறாரு. அவங்க அம்மா சொல்லி தந்தாங்கள்ல ஒரு மெத்தட், ஈஸியான பொருளை வச்சு எப்படி டெலிஷியஸாக சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு அந்த சமைச்சு அதை டேஸ்ட்டை வாயில் வைக்கல தான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர்கிட்ட மார்க்கெட்டிங் சென்ஸ் இருக்குது. அந்த லைட்லாம் விற்றார்ல, அப்போ இவர் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறாரு, எப்படி விற்கிறது, ஒருத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிக்கனை வந்து ஒரு அழகாக ஒரு ரெசிப்பியாக பண்ணுறாரு. ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஒன்று ஆரம்பித்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறாரு. மொத்தம் 7 வருஷம் ஏறி இறங்குறாரு ஒவ்வொரு கடையாக. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? 7 வருஷம் ஒருத்தவர் கடையாக ஏறி அலையிறாரு. இது யாராக வாங்க மாட்டாளான்னு. எல்லோரும் எப்படின்னா, நாங்கள் சிக்கன் வாங்கிக்கிறோம், அமௌண்ட் தரோம், ஆனால் வந்து என்னென்னா இது நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவருடைய ஐடியா என்னென்னா, இந்த சிக்கன் நீங்கள் உலகம் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணணும், இப்படி இப்படி சிம்பிளாக லோ காஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் வந்து இதுக்கு யாரும் ஒத்து வரல. அப்போ ஒரே ஒரு கம்பெனியில் உள்ளவர் மட்டும்தான் சொன்னார், என்னட்ட பிஸ்னஸ் ஒழுங்காக போகலை, நான் இந்த சிக்கனை வாங்கிக்கிறேன், இந்த சிக்கன் ஒருவேளை நல்லா ஓடிச்சுன்னா இதோட ஷேரை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை வாங்குறாரு. அதே மாதிரியே அந்த சேல்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. அந்த ஊரில் உள்ள எல்லா அந்த சிக்கனை கடுமையாகிறாங்க. எல்லாரும் தேடி வந்து அந்த சிக்கன் சாப்பிட்றாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட இந்த சிக்கன் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த KFC அப்படின்னு வந்து ஒரு டைட்டில் உருவாக்கி அந்த காலனி சைடு பேர் கெண்டக்கி, ஓகேவா? ஸோ அந்த ரோட் சைடை வச்சு தான் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு இந்த பேர் உருவாகுது. அது ஃப்ரைட் சிக்கனில் அதனால. ஸோ அப்படி அந்த ப்ரொமோஷன், அந்த KFCங்கிற பேர் இவரோட ஃபேஸோட உலகம் ஃபுல்லாக ரிவல் ஆகுது. இவ்வளவு 65 வயசில் ஒரு மனுஷன் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அப்போ இவரே வந்து ஒரு கடையில் போய் அந்த ஃப்ரைட் சிக்கனை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு பார்த்தா ஏதோ டேஸ்ட்டு ஏதோ இடிக்குது, நம்ம செய்கிறது மாதிரி ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறார், நீங்களாம் எதுவும் கலக்காதீங்க, நான் என்ன ஃபார்முலா சொல்கிறேனோ அதையே நீங்கள் ஆரம்பிங்க சொல்லிட்டு இவரே வந்து ஒரு ஹோட்டல் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதான் KFCங்கிறது தனியாக ஒரு ஹோட்டல்லே இந்த சிக்கனை பரப்புகிறாரு. கிட்டத்தட்ட 73 வயசில் இருந்து 90 வயசு வரைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். நீங்கள் கேட்கலாம், சின்ன வயசுலலாம் வாழ்க்கை போயிடுச்சு, இப்போ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு.
ஆனால் அவருக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்குல்ல, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியோடு போகிறார்ல. இவ்வளோ நாள் அந்த இது இல்லை, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார். ஆனால் லாஸ்ட்டாக அவருடைய சாகிற டைங்களில் அந்த லாஸ்ட்டாக அந்த 18 வருஷம் அவர் நிம்மதியாக வாழ்ந்தார் பார்த்தீங்களா. நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு, நம்மளுடைய முயற்சி வீணாகலை அப்படின்னு. அதாங்க வெற்றி. அவர் கடைசி வரை அவர் தோத்துட்டே தான் இருந்தார். ஆனால் தோக்க தன்னால் முடியும்னு திரும்ப வந்தார் பார்த்தீங்களா. அவர் எல்லா விஷயத்துலையும் அடியானார். ஆனால் ஒரு விஷயத்துலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டார். அந்த சமையல் அவங்க ஒரு சிம்பிளாக கற்றுக்கிட்டது, அவங்க அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். அந்த விஷயம் மூலமாக எப்படி இந்த KFC தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், இந்த KFC எப்படி இதை ப்ரொமோட் பண்ணுறது, அந்த லைட்லாம் வித்தார்ல. ஸோ அதே மாதிரி தான் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிறத அந்த லைட்லாம் மார்க்கெட்டிங் மூலமாக இதை கற்றுக்கிட்டார். அப்புறம் லா பாயிண்ட்டு, இந்த ஃபார்முலாவை நீங்கள் சட்டப்படியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா பாயிண்ட் இவர் படிச்சிருக்காருல, அந்த லா இவருக்கு யூஸ் ஆகிருக்கு. அப்போட இவரோட நேர்மை நீதி. ஸோ அதனால தான் இவருடைய அந்த நல்ல ஒழுக்கம் காரணமாக தான் இவர் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு. பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தார்ல, எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் கற்றுக்கிட்டார். ஸோ இது மூலமாக தான் அவர் தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கையில் அது அவருக்கு இது முன்னாடி உள்ளது எல்லாமே அவருக்கு யூஸ் ஆச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ஃபெயிலியருமே நமக்கு என்னென்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு தான். எடுத்தெடுப்புலேயே ஒருத்தன் சாதிக்கணும், எடுத்தெடுப்புலேயே நான் தோல்வியே பார்க்கக்கூடாது, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னா எல்லாமே ரொம்பவே அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே நம்ம ஸ்ட்ராங் படுத்தாமல் நம்மளுக்கு எந்த ஒரு வழி எதையுமே பார்க்காம எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போய் நுழைஞ்சது மாதிரி ஆயிரும். 1வது பிள்ளையை போய் 10ஆம் வகுப்பில் படிக்க வச்ச கதையாயிரும். ஏன்னா நம்ம 10ஆவில் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம இவ்வளோ கிளாஸ் வந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பேசிக் சென்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், எதுவுமே வீண் போகலை, அவ்வளோதான். வயசு என்றைக்குமே திறமைக்கு தடையில்லைன்னு இவருடைய வாழ்க்கை மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கிறலாம். தான் ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் ஒரு ராஜாவாகவும் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் வாழ்கிறாரு இந்த கொலோனல் சாண்டர்ஸ். இன்றைக்கி இவருடைய ஸ்டோரி எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.